அனைவருக்கும் வணக்கம். வாலியெல்லாம் சொல்லி என்னை திருத்திட முடியாது. சும்மா அநாகரிகம் அது இதுன்னா நான் பயந்துருவேன்னு நினச்சிட்டு இருக்கார் வாலி. எது நாகரிகம்? இங்கே வந்த உடனே இந்த விழாவை இவ்வளவு அருமையாக ஏற்பாடு செய்திருக்கும் சுதாகர் அவர்களே, திரைப்படத்தில் வெற்றி கொடி நாட்டி அது போதாதென்று பிறகு மேடைகளில் எல்லாம் வெற்றி கொடி நாட்டி வரும் சிவகுமார் அவர்களே, இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களே, கலைஞர் வாலி அவர்களே, நான் தப்பா சொல்லல, கலைஞர் வாலி தான். இப்பெல்லாம் கலைஞர் வேற கவிஞர் வேலை இல்லை, வாலி வேற இல்லை. நல்லா சேர்ந்தாச்சு. கலைஞர் வாலி அவர்களே, பேசும்போது குறுக்கு பேசுறது அநாகரிகம். கலைஞர் வாலி அவர்களே, நாடக உலகில் மக்களை மகிழ்வித்து வரும் கிரேசி மோகன் அவர்களே, காந்தன் அவர்களே, இந்த ஹாலை இந்த மண்டபத்தை தந்தது போதாது என்று நேரில் வந்து இதில் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கும் கலை உலக செல்வம் மீனா முத்தையா அவர்களே, தூர்தர்ஷன் இன்னைக்கு முடிக்கிறது நானே. இதில் யாரை விட்டுட்டோன்னு அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வேறு பயமா இருக்கும். இத்தனை பேர் சொல்லிட்டா நம்மளை சொல்லுவானோ மாட்டானோ. எதுக்காக இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்களா யாரனா? இது நாகரிகம் இல்லையா? சரி, ரைட். கலைஞர் வாலி அப்படி தான் சொல்லுவார், நான் விட்டுறேன். பட் கலைஞர் வாலியா யார் சொன்னது? இது இது கலைஞர் தான். இவர் கேட்டார், சிவகுமார், இத்தனை பேர் இருக்கீங்க, மேடையில் இத்தனை பேர் இருக்கோம், எனக்கு சங்கீத ஞானம் கிடையாது, சோ உனக்கு உண்டா? ஏன் யார் யாரையும் கேட்கக்கூடாது, என்ன தான் கேட்கணுமா? நான் தான் மாட்டின்னா யாரை ஒன்றாலும் கேட்கலாமே. சோ உனக்கு உண்டா சங்கீத ஞானம்? ரொம்ப ஆசை, நான் எனக்கு உண்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமே. எனக்கு சங்கீத ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு தடவை ஷூட்டிங்கில் நான் வெளியில் வந்துட்டு இருந்தேன், செட்டை விட்டு. நான் அப்படி சொன்னதை செய்துட சாகசமான்னு பாடின்னு இருந்தேன். நான் பாடுற வழியில் பாடினேன். அப்போ என் போராத காலம் அங்கே ஃப்ளூட் மாலி வந்திருக்கார். அவர் வந்து அது அப்படி இல்லையே அப்படின்னார். சரி சார் அப்படின்னு திரும்பி பாடினேன். அது சொல்லிட்ட அப்புறம் அதை போய் நிறுத்தினாக்க நமக்கு கௌரவ குறைச்சலாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பாடிட்டு நிறுத்தலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பாடினேன். அது அப்படி இல்லையே அப்படின்னு. சார் நான் என்ன சார் எல்லாருக்கும் கச்சேரியை பண்ண போகிறேன், எனக்கு திருப்திக்கு பாடிக்கிறேன் சார், அதில் என்ன சார் தப்பு அப்படின்னு. இல்லை நீங்கள் இப்படியே சாதகம் பண்ணுங்க, பெரிய வித்வான் ஆகிடலாம். ஏன்னா இன்றைக்கி வித்வானில் பாதி பேர் இப்படி தான் பாடுறா. அப்போ அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறவர் வந்தார், ஹீரோ. இது எனக்கு விட்டா போதுன்னு கப்பு அவரை பிடிச்சிட்டார். அவர் வந்து உங்களை பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளாகவே தவிச்சுன்னு இருக்கேன், இன்றைக்கி தான் என்னுடைய தவம் பலித்தது, அது இதுன்னெலாம் பேசினார். ஒரு 5 நிமிஷம் டைலாக் எல்லாம் உள்ளே போய் பேசுங்கன்னார். இவர் நல்ல வேலை இது நம்ம தப்பிச்சு இது ரெண்டும் போதிக்கிட்டோன்னு விட்டு போனோம். அந்த அளவு தான் நம்ம சங்கீத ஞானம். கிரேசி மோகன் சொன்னார், பாலச்சந்தர் மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்தாராம். எனக்கு அந்த மாதிரி தப்பு எண்ணமெல்லாம் கிடையாது. பாலச்சந்தர் நாங்கள்லாம் ஒரே சமயத்தில் தான் ட்ராமா போட்டோம். நான் கொஞ்சம் கூட பாலச்சந்தர் டைப்பில் போகவே இல்லை. நம்மளால் இது முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நல்ல ட்ராமாவை கிண்டல் பண்ண ஆரம்பித்தேன். நான் எப்பவுமே அப்படி தான், நம்மளால் முடியாதுன்னு அதை கிண்டல் பண்ணிடுறது. நம்மளால் உருப்படி எதுவும் செய்ய முடியாதுன்னு உருப்படியாக இருக்கிறவன கிண்டல் பண்ணிவிடு, அவ்வளோதான். அவன் லபதியமாக நடிச்சுக்கிட்டோம், பதில் சொல்லிட்டான், இன்னும் பண்ணிட்டு போகிறான். அது மாதிரி தான் நான் பண்ணோம். இப்போலாம் இங்கே மோகன் சொன்ன மாதிரி எத்தனை நல்ல ட்ராமா, டிகேஎஸ் பிரதர்ஸ், சஹஸ்ரநாமம், பாலச்சந்தர், மேஜர் சுந்தரராஜன், சேஷாத்ரி, ஒய்ஜிபி, ஒரு டாக்டர் ராமூர்த்தி கல்கி ட்ராமாலாம் போடுவார். அது இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நல்ல நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கும். பீக்குன்னா அதுதான் பீக். அதில் போய் நாங்கள்லாம் எப்படி முன்னால் வருது, அதுக்காக தான் எல்லாரையும் கிண்டல் பண்ண ஆரம்பித்தேன். நமக்கு பப்ளிசிட்டி கொடுக்கறதுக்குன்னு சில பேர்லாம் இருந்தாங்க.
பேன் பண்ணுறது, முட்டையில் அடிக்கிறது இதெல்லாம். ஸோ அது அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வரும். இன்னும் கொஞ்சம் இன்னும் அப்படி என்ன இருக்குது பார்க்கலாமேன்னு வரும். இந்த மாதிரியே எங்கள் ட்ராமா வளர்ந்து போச்சு. பாலச்சந்தருக்கு இந்த பப்ளிசிட்டிலாம் தேவைப்படல. பாலி சொன்ன மாதிரி பர்ஃபெக்ஷனிஸ்ட். எங்கள் ட்ராமா பாலி சொன்னார், இது எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆக்ட் பண்ண வைப்பார், மீடாஸ் டச் அது இதுன்னார். அதெல்லாம் பாலச்சந்தரால் முடியாத தோற்று போன இடம் ஒன்று உண்டு. என்னை நடிக்க வைக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணார், ஒன்றும் முடியல. அதனால் எங்கள் ட்ரூப்பிக்கே டைரக்ஷன் வேணான்னு விட்டுட்டு ஓடிட்டார் அவர். பாலச்சந்திர ஓட ஓட விரட்டின ஒரே ஆள் நான். என் ட்ராமா 3 டைரக்ட் பண்ணார். வெயிட் அண்ட் சி, ஃபஸ்ட்டு ஒய் நாட், வெயிட் அண்ட் சி. இல்லை இங்கிலீஷ்லேயே இருக்குன்னு பார்க்காதீங்க. அது வேறு ஒரு தடவை டிகேஎஸ் எங்கள் ட்ராமாவுக்கு ப்ரிசைட் பண்ணார். தமிழ் நாடகங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் பேர் வைக்கக்கூடாதுன்னார். நான் உடனே எழுந்தேன், சரி இனிமேல் இங்கிலீஷ் பேர் வைக்கல, எங்களுடைய அடுத்த நாடகத்தினுடைய பேர் கோ ஆடிஸ் அப்படின்னு விட்டேன். அது லாட்டின். அதுக்கப்புறம் வாட் ஃபார்னு. பாலச்சந்தருக்கு என்னென்னா ஒரு சீரியஸ் சீனாக இருக்கணும். எனக்கு என்னென்னா எங்கெங்கே முடியுமோ அங்கே காமெடி இருக்கணும். இது ரொம்ப கிளாஷ் வரும். பாலச்சந்தர் என்ன பண்ணுவார், இந்த சீனில் இது கிடையாது, கட், இது கட் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், ஸ்டேஜில் போய் அதை பண்ணிவிடுவேன். அங்கே பாலச்சந்தர் வர முடியாது, டைரக்டர் தானே. வெளியில் வந்து கச்சா கமிச்சான்னு திட்டுவார். அப்புறம் எல்லோரும் கெஞ்சுவோம், அடுத்த நாள் வந்துடுவார். அப்பா ட்ரில் மாஸ்டர். ஒன்ஸ் அகைன் எது பண்ணுங்க எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன். எங்கிட்ட மட்டும் அது ஒன்ஸ் அகைன் கிடையாது. என்ன எத்தனை தடவை பண்ணாலும் இவன் இப்படி தான் பண்ணுவான்னு தெரியும். ஒரு இடம் மார்க் பண்ணாருன்னா அந்த இடத்துல நிற்கணும். லைட்டிங்னா அப்படி இருக்கணும். இதெல்லாம் அப்போவே நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒரு பெரிய டைரக்டர் நான் சொல்லியிருக்கேன் அந்த சமயத்துலேயே, பாலு நீ பெரிய டைரக்டராக வர போகிறேன்னு. ஒரு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி, ஒரு சீனை ஒரு ஸ்டோரியே கூட விஷுவலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி பாலச்சந்தருக்கு இருக்கிற மாதிரி வேறு டைரக்டர்களுக்கு இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். சினிமாவை நீங்கள் பார்க்குறீங்க தேட்டரில், அதுக்கு முன்னால் அது பாலச்சந்தர் மைண்டில் ஃபுல்லாக ஓடி இருக்கும். அந்த சினிமா அப்படியே சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட், ஆங்கிள் பை ஆங்கிள் அது போயிருக்கும். அது அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி கூடவே பிறந்ததுனால தான் எவ்வளோ நல்ல படங்கள், எவ்வளோ கிளாஸ் படங்கள்லாம் கொடுக்க முடிஞ்சது பாலச்சந்தரால். சாதாரண விஷயங்களா. அண்ட் பெரிய ஹியூமரிஸ்ட். பாலச்சந்தர் இன்றைக்கி ஆக்ட் பண்ணுறது உங்களுக்குலாம் அதிசயமாக இருக்கலாம், பட் அந்த காலத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கார். அதனால் பாலச்சந்தர் ஆக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு சீரியல் ஃபுல்லாக பார்த்தேன். அவ்வளோ நல்ல ஆக்டர், ஆக்ட் பண்ண வைக்க முடியும் மற்றவங்களை. அதுவும் ஒரு பெரிய கெப்பாசிட்டி ஒரு டைரக்டருக்கு. மற்ற டைரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணும், இது நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் எதுவாரெலாம் சொல்ல முடியாது. பாலச்சந்தர் பண்ணி காட்டுவார். அந்த அளவில் கொஞ்சம் பாதி பண்ணால் போகிறோன்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி. அந்த பர்ஃபெக்ஷன் அந்த இது இருந்ததுனால தான் கோபம் வந்துடும். அசாத்திய கோபக்கார். அந்த கோபத்தை தாங்கிக்கணும். அந்த கோபத்தை தாங்கிக்கிறது நல்லது. அப்போ தான் கற்றுக்க முடியும். நான் கோபத்தை தாங்கிட்டேன், ஆனால் என்ன தாங்கிக்க அவரால் முடியல. ட்ராமாக்களில் சினிமாக்களில் சாதாரணமாக முன்னெல்லாம் என்ன ஒன்றா, ஒரு சினிமா ஃபெயிலியர் ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா ஒரு டைரக்டர், அடுத்தது சிவாஜிக்கிட்டேயோ எம்ஜிஆர்கிட்டயோ போயிடுவார். பாலச்சந்தர் ஏதோ ஒன்று ஃபெயில் ஆச்சு, அடுத்தது ஆல்மோஸ்ட் ஒன்றுமே தெரியாத நியூ ஃபேஸஸ் எல்லாம் வச்சு அரங்கேற்றம் பண்ணார். பெரிய ஹிட். அதாவது தன்னுடைய திறமையில் அவ்வளோ நம்பிக்கை, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அது அசாத்தியமான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதனால தான் இன்றைக்கி அவரால் பண்ண முடிகிறது. இவர் மாதிரி இது ஹிந்திலையும் அவர் அந்த இதை பண்ணி அதுலேயும் நல்ல பேர் வந்திருக்கு. எதிர்நீச்சல்லாம் எப்பேற்பட்ட பிளேஸ். இப்போ இந்த சிடிஸ் இந்த டிவிடிலாம் போடுறா, இது போகாது. அவருடைய பழைய நாடகங்கள் மெழுகுவர்த்தி, நாணல், எதிர்நீச்சல் எல்லாத்தையும் போடணும். அதுக்கெல்லாம் வேறு யாருன்னா வச்சு ஆக்ட் பண்ண வைக்கலாம். பாலச்சந்திரால் யாரை வேணாலும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும், என்னை தவிர மற்ற யாராக இருந்தாலும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும். அதனால் புது ஆக்டர்ஸை வச்சு பாலச்சந்திரை டைரக்ட் பண்ண சொல்லி அதெல்லாம் வந்ததுன்னா தமிழ் நாடகம்ன்றது எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும்.
அந்த மாதிரி ப்ளே ஒவ்வொன்றும் அது அதனுடைய கண்ட்ரிபியூஷன். இன்றைக்கி தமிழுக்கு யாரோ ஏதோ கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா, இல்லைன்னு சொல்ல, நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். நாடகத்தமிழுக்கு பாலச்சந்தர் பண்ணியிருக்கிற கண்ட்ரிபியூஷன் ரெக்கக்னைஸ் பண்ணலைன்னா அது பெரிய தப்பது. தமிழ் நாடகம்ன்றது அவ்வளவு சிறந்ததாக கொண்டு வந்து நிறுத்தினார். நாங்களாம் போட்டோம், அதெல்லாம் கொஞ்சம் அதிக பிரதிநிதித்துவத்திலே அடிச்சுன்னு போகிற சமாச்சாரம், அது வேறு விஷயம். பட் சாலிடாக கண்ட்ரிபியூட் பண்ணது தமிழ் நாடகத்துக்கு டிகேஎஸ் பண்ணியிருக்கார், சஹஸ்ரநாமம் பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு அடுத்து பாலச்சந்தர் தான் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமும் முன்னாலே யாரும் பண்ணல.